வணக்கம். இப்ப தொலைபேசி தொடர்பில் வழக்கறிஞர் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு பாலகிருஷ்ணன் அவங்க லைன்ல இருக்காங்க. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் இப்ப சொல்லுங்க சார். இப்ப கார்த்திகை தீபம் நேத்து நடந்த இஷ்யூ தொடர்பாக தொடர்ந்து நள்ளிரவில் இருந்து நள்ளிரவில் இருந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் அந்த ஆமா சம்பவத்தில் ஆமா ஆமா ஈடுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது. இப்ப நீங்க திருப்பரங்குன்றத்துல இருக்கீங்க. அங்க ஆமா என்ன சார். சார் நிலவரம்? சார் நாங்கள் திருப்பூன்ற காவல் நிலையத்தில் இருக்க ஒரு வழக்கறிஞர் இங்கே வந்திருக்கேன். ம், ஆக்சுவலாக இப்போ 12 பேர். ம். இதுக்கு முன்னாடி இன்னும் எவ்வளோ வேறு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இந்த 12 பேரில் 12 பேரோட நேம் இப்போ தான் வெளியிலே தெரிஞ்சிருக்குது. ஓகே. இவங்க போலீஸ் எப்படி பார்த்தீங்கன்னா நைட்டில் இருந்தே கைது பண்ணுறாங்க. அதாவது அவங்க ட்ரோன் கேமராவில் ம். அங்கங்கே ஆளு இந்த கூட்டமாக போனதே செஞ்சது. இந்த 144 டயத்தில் ஆளுகெல்லாம் கூட்டமாக போனதே செஞ்சது. அதை பார்த்துட்டு இன்னாருன்னு ஆள் அதில் வீடியோவில் தெரிஞ்ச முகத்தை வச்சு போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ம். அப்படின்னு சொல்லி அதான் கைது பண்ணதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா இதில் கைது பண்ணப்பட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறதுல ஒரு பையன் அவங்களோட வீடே கோட்டத்தில் தான். அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகியே ஒரு 15 நாளுக்குள்ளே தான் ஆகுது, 2 வாரத்துக்குள்ளே தான் ஆகுது. இது திருப்பரங்குன்றம் கோட்டத்தெருவுல இருக்கிற பையன். ஆமாம், திருப்பூர் கோட்டத்தெரு. ஏன்னா கோட்டத்தெரு வழியாக தான் இந்த மலைக்கு போகிற பாதை இருக்குது. ஓகேங்களா? அந்த தெருவை சேர்ந்த ஒரு பையன் அவரோட மாமியார் வீட்டுக்கு வந்தது. அவரை ட்ரோனில் பார்த்துட்டு அவரை கைது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இதில் பெரிய பியூட்டி என்னன்னா, இல்ல சார், மாமியார் வீடு திருப்பரங்குன்றத்துல இருக்குன்னு சொல்றீங்களா? திருப்பூன்றத்துல கோட்டத்தெருக்குள்ள இருக்கு அவர் வீடு. அவரோட மாமியார் வீடு. இந்த பையனோட வீடு எதிர்த்த தெரு. ஓகே. ஆமா 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 ஆமா. அவரோட தெருவுல இருந்து மாமியார் வீட்டுக்கு மனைவியை பார்க்க போனவர் ட்ரோன் கேமரால போலீஸ் பார்த்துட்டு அவரை இந்த கலவரக்காரர்கள் சொல்லி பொய் சொல்லி கொண்டு கைது பண்ணி கொண்டு உள்ள உட்கார வச்சிருக்காங்க. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, அவர் இந்த கட்சியோ இந்து அமைப்புகளே சாராத ஒரு நபர். அவர் டெய்லி அன்றாட வீடுகளுக்கு காலையிலையும் சாயங்காலம் பால் ஊத்துற வேலை பாக்குறாப்புல. அவரோட பேர் விக்னேஷ். கல்யாணம் ஆகியே இன்னும் 2 வாரம் கூட முழுசு ஆகல. அவரை உள்ள கைது பண்ணி வச்சிருக்காங்க. இது போக இன்னொரு நபர் இருக்காப்புல. அவர் திருநாறு. இங்க திருப்பூன்றத்துல திருநாறுன்றது ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்க இன்னொரு ஊரு. அந்த ஊரை விட்டு திருப்பூன்ற ஊருக்குள்ளேயே நுழையாத ஒரு நபர் நேத்து. அதாவது சம்பவத்தன்று அவர் திருப்பரங்குன்றத்துல இல்லைன்னு சொல்றீங்க? திருப்பூன்ற ஊருக்குள்ளேயே வரல சார். அவரு திருப்பூன்ற ஊருக்குள்ளே நேத்து ஒரு நாள் ஃபுல்லாமே அவர் வரல. அந்த நபரை ஐடென்டிஃபை பண்ணதா சொல்லி அவரை கைது பண்ணி கொண்டு நைட்டு 2:30 கைது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இத்தனைக்கு அந்த நபர் அவருக்கும் இந்து அமைப்புகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அந்த நபரோட மகள் வழக்கறிஞராக இருக்காங்க. அந்த வழக்கறிஞர் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க. எங்கள் அப்பா அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க, வீட்டில் தாங்க இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. போலீஸ் ஆனால் கேட்கவே மாட்டேன்றாங்க, உள்ளுக்குள்ள கூட விட மாட்டேன்றாங்க. அப்படியே அனுமதிக்காமல் அப்படியே அடைச்சி வச்சிருக்காங்க. இதில் இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா முழுக்க டிஎம்கேல உறுப்பினர் கார்டு போட்ட ஒரு நபர். அவர் திருப்பூரை சார்ந்த அதாவது தெப்பக்குள தெருன்னு சொல்லுவாங்க. அதாவது கோட்டத்தெருக்கு எதிர்த்தாப்புல இருக்க தெப்பக்குள தெருவை சேர்ந்தவர். அந்த நபரை ட்ரோன் கேமராவில் பார்த்தோன்னு சொல்லி அவரை கொண்டு உள்ளுக்குள்ள கைது பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. தெரிஞ்சு கைது பண்ணாங்களா? அவங்களுக்கு வீடியோல பார்க்கும்போது இந்த பையன் மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால இந்த பையன் உள்ள இருக்கான், எங்களுக்கு நல்லா தெரியும் இவன் தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் எந்த விஷயத்தையுமே காது கொடுத்து கூட கேட்காம அவனை கொண்டு கைது பண்ணி உட்கார வச்சு எஃப்ஐஆர் போட்டு இப்ப ரிமாண்ட் பண்ண போறதா பேசிக்கிட்டு இருக்காங்க சார். ஆக போலீஸ் இந்த டிஎம்கே அரசு ஏனோ ஏதோ ஒரு வேலை பார்க்கறதுக்காக ஏதோ ஒரு வேலை பார்க்கணுன்ற நோக்கத்தில் இருக்கிறவங்கள பூராமே பழி கொடுக்குற வேலையை பார்க்குறாங்க. நேற்றுல இருந்து இது எல்லாமே போலீஸ் 3 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 3 எஃப்ஐஆர்ல ஒரே ஒரு எஃப்ஐஆர்ல இவங்களை பூராமே பிக்ஸ் பண்றாங்க. இன்னும் 2 எஃப்ஐஆர்ல இன்னும் புதுசு ஆளை பிடிச்சு இங்க யாரெல்லாம் இந்துத்துவாக்காக வேலை பார்க்குறாங்க, அல்ல இந்து சிந்தனையோட வேலை பார்க்குறாங்க, அவங்கள எல்லாமே அந்த எஃப்ஐஆருக்குள்ள கொண்டு வர்றதுக்காக போலீஸ் திட்டமிட்டு வேலை பார்க்குறாங்க. வெறுமனே யாரு பேரும் வாங்காம வெறுமனே ஒரு புகாரை மட்டும் பொய்யா வாங்கி வச்சிருக்காங்க. அதுவும் கோயில் அறநிலையத்துறையில இருந்து வாங்கி வச்சிருக்காங்க. மாநில அரசோட நோக்கம் என்னன்னா, இப்படி எஃப்ஐஆர் போட்டு இந்துக்கள் யாரும் இந்த தீபத்துக்காக இந்த கோயிலுக்காக வேலை பார்க்க கூடாது, அவங்கள முடக்கணும் அப்படின்ற தீய எண்ணத்தோட தான் இந்த திமுக அரசு செயல்படுது. அதுக்கு முழுக்க உறுதுணையாக போகுது இந்த காவல்துறை. ஓகே, ரொம்ப நன்றி.